என்ன இந்த பையன் கடையில் இவ்வளோ வேலை இருக்கு, ஆளை காணோம். எங்கே போனான் அவன்? தம்பி எங்கப்பா இருக்க? ஹலோ அண்ணா, இந்த கடையில பால் பாக்கெட் காலி ஆயிடுச்சு. அதான் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தலாம் வந்தேண்ணே. என்கிட்ட கேட்காம அதெல்லாம் ஏன்பா பண்ற? சரி இப்போ எங்க இருக்க? பக்கத்துல தானே இருக்கேன். ஓஹோ சரி ஓகே, நான் சொல்றது கேளு. நம்ம செவத்துக்கு பின்னாடி ஒருத்தவங்க கடை போட்டிருக்கான்ல, அந்த கடைக்கா போ. வந்துட்டேண்ணே. போயிட்டியா? இப்போ அந்த கடையில பால் பாக்கெட் காலி ஆயிடுச்சா? நான் பார்த்து சொல்லுப்பா. காலி ஆயிடுச்சுண்ணே. காலி ஆயிடுச்சா? குட் டைமிங். ஒரு நிமிஷம். தம்பி பால் பாக்கெட் கிடைச்சிச்சு, காமிவா. எப்படிண்ணே? அதுவா, அது ஒண்ணும் இல்லப்பா. அந்த மண்டையை வித்தகாமின்ற பேர் வழியில இருக்கிற பால் பாக்கெட் எல்லாம் தூக்கி தூக்கி அடிக்கிறான். அதுல 9 பாக்கெட் கேட்ச் பிடிக்க மாட்டான், எல்லாத்தையும் செவத்துக்கு கண்ணாடிக்கா போட்டுறான். அதெல்லாம் நான் கேட்ச் பிடிச்சி வியாபாரத்தை பெருக்கிடுறேன். அவன் கைக்கு ஒரு பாக்கெட் தான் போகுது. ஒரு டீ கடையில இருக்கிறதுல பெரிய செலவு தான் என்ன சொல்லி பார்க்கலாம். அதே நீயே சொல்லு. அதுதான், அந்த பால் நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைச்சிது. அதனாலதான் நம்ம கடை ஓஹோன்னு போகுது. சரி பேசினதெல்லாம் போதும், இங்க நிறைய கஸ்டமர் நிக்கிறாங்க, கடையில் நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் கிளம்பி வா. அண்ணா, அந்த பால் பாக்கெட் பாயில தூக்கி அடிக்கிறாங்க.